ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு ஏற்ற கொத்தமல்லி தழை தொக்கு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சாதத்துக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது கொத்தமல்லி தழை ஊறுகாய். இந்த கொத்தமல்லி வந்து உங்களுக்கு ஒரு கீரை வகையை சேர்ந்தது. இதில் வந்து நிறைய நார் சக்தி இருக்குது. அதனால நம்மளோட ஜீரண சக்தியை இது இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஜீரண சக்தியை கூட்டுறதோட நம்மளோட டேஸ்ட் பட்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கோம். இந்த கொத்தமல்லி தழை வாங்கினோன்னே நம்ம அதோட வேரை வந்து நல்லா அதை கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா அதோட மண் போகிற வரைக்கும் நம்ம கழுவிடணும். கழுவிட்டு அதை ஒரு காட்டன் துணியில் நல்லா பரப்பி தண்ணியெல்லாம் போய் ட்ரை ஆகிற வரைக்கும் அதை வந்து காய வைக்கணும். இந்த மல்லித்தழையை நம்ம பொடியாக நறுக்கி ஒரு கிண்ணத்தில் நல்லா அழுத்தி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 1 கப் மல்லித்தழைனா அதில் வந்து 1/2 கப் மிளகா வத்தல், 1/4 கப் புளி அப்படின்ற கணக்கில் எடுத்துக்கணும். 9 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் போல் கல்லுப்பு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் போல் கடுகு, அப்புறம் 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம், 1 ஸ்பூன் போல் ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம், அப்புறம் வெந்தயம், அப்புறம் ஜீரகம்னு வரிசையாக சேர்த்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க மிளகா வத்தலை ஸ்லோ ஃப்ளேமில் கருகாமல் வறுத்து எடுக்கணும். இப்போ அந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வச்சுருக்க புளியை வந்து அதில் சேர்க்கணும். அதை வந்து அப்படியே கொதிக்க விட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அதில் வச்சு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும் கட்டியாக. இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணதை இதை மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து வறுத்த மிளகா வத்தலையும் உப்பையும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழையை அதில் சேர்த்து நம்ம வந்து வதக்கணும். அதில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் போக அது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கணும். இப்போ வதக்கிட்டோம், இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொரப்பாக அரைச்ச மிளகா வத்தல் உப்போடு சேர்த்து வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளியை கொதிக்க வச்சு பேஸ்ட் ஆக்கணும்ல, அதையும் சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து இதை ஒரு கிண்ணத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் நல்லா அப்படி டைட்டான பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் வந்து காஞ்ச விட்டு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கணும். பூண்டு பல் ஒரு 4 தட்டி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகா வத்தல் ஒரு 4 சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்த பிறகு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின விட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கி இதை நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறின பிறகு அதில் வந்து அரைச்ச கொத்தமல்லி தழை கலவையை போட்டு அதை நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடியையும் நம்ம அதில் சேர்த்துக்கணும். அதாவது வெந்தயம், சீரகம், கடுகெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடி இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்து நல்லா கலக்கணும்.
சுவையான கொத்தமல்லி தழை தொக்கு, இல்லைன்னா இதை ஊறுகானும் சொல்லலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை வந்து நார் சத்து மிக்கது அப்படின்றனால ஒரு கீரைக்கு ஒப்பாகும் இந்த மல்லித்தழை. அதனால் நம்ம அத்தை சொன்ன மாதிரி ஜீரண சக்திக்கும் இது வந்து உதவும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.